டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கோ டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5ஆம் தேதி இப்போதைக்கு இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் வேற ஒரு ஜானரில் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ நாளைக்கு நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே, அவருக்கு ஒரு அட்வான்ஸ் விஷ் ஹாப்பி பர்த்டேன்னா இந்த பர்த்டே மட்டும் இல்லாமல் அடுத்த வர பர்த்டே, அதுக்கடுத்த வர பர்த்டே எல்லா நாட்களிலும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். 2026 ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண இப்போதான் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நாளைக்கு அவருடைய பர்த்டே, இந்த கோட்டு படத்துடைய அப்டேட் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டே சுரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஈவினிங் மிஸ்ஸே ஆகாது. இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது. நேற்றே வர வேண்டியது, நேற்று ஏன் வரல அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு கோட்டு படத்துடைய அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் நேற்று சரி எந்த அப்டேட்டுமே இல்லை, பசங்கள்லாம் வெறி கொண்டு இருக்காங்க, எதனா ஒரு சின்ன அப்டேட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் சன் டிவி கிடையாது. சன் டிவி கிட்ட இந்த படத்தை கொடுக்கல, ஜி தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்க தான் இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்கிட்டாங்களாமா. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜுக்கான சேட்டலைட் ரைட்ஸை ஜி ஸ்டுடியோ வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த படத்தரப்பிலே இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிற போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டில் இருக்கிறது பாஸ்போர்ட் அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. ஆனால் நம்ம தளபதி விஜயை பார்க்கறதுக்கு சர்க்கார் படத்தில் இதே மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு போஸ்டர் வந்திருக்கு. அந்த போஸ்டரை அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த படத்துக்கும் நம்ம கோபி தான் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த படத்துக்கும் அவர் தான் அந்த போஸ்டர் தூக்கி அப்படியே வச்சிட்டார் போல இருக்கு. ஸோ இதை ஒன்று இந்த கோட்டு படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை இப்போதைக்கு சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம ஜி ஸ்டுடியோ தான் வாங்கியிருக்காங்களாமா. ஓடிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட், அது செகண்ட் சிங்கிளா கிளிம்ஸா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி செகண்ட் சிங்கிள் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம்.